ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். இன்றைக்கி நாம் சூப்பரான சுவையான மரவள்ளி கிழங்கு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு இது போல் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் ஆயில் விட்டு 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தியோட புரோட்டாவோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகம் தேவைப்படாது வெஜ்ஜுங்கிறதுனால. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் 1/2 கப் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா ஆட் பண்ணிட்டோம். நாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு குருமா ரெடி ஆகிடும். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பவுலுக்கு மாற்றிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தியோடு சாப்பிட்டோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு குருமா மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் பையன் சாப்பிட்றாப்புல. ரொம்ப டேஸ்ட்டான இந்த குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.